கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், 3 யுகங்கள் அவதாரம் பண்ணின மகாத்மாக்கள், ஞானிகள் இந்த கலியுகத்திலையும் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். நம்முடைய பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணின அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் ஒரே கிரந்தத்தில் எழுதி, எந்த நிலையிலையும் என்னுடைய பக்தர்களுக்கு எங்கிட்ட வச்ச பிரேம குறையாதுன்னு பகவான் நிதர்சனமாக காண்பிக்கிறார். ஹனுமாருடைய ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதாரம் தான் சமர்த்த ராமதாஸ். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கிருதாதிஷு பிரஜாராஜன்னே கலாவிச்சந்தி சம்பவம். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், 3 யுகங்கள் அவதாரம் பண்ணின மகாத்மாக்கள், ஞானிகள், பக்தர்கள், ரிஷிகள் இந்த கலியுகத்திலையும் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார்கள். கிருதாதிஷு பிரஜாராஜன்னு கலாவிச்சந்தி சம்பவம். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா. அதுபோல அவதாரம் பண்ணின மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை சொல்றது தான் பக்த விஜயம்ங்கிற கிரந்தம். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற ஒரு கிரந்தம் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம் வியாசர் பண்ண, 18 புராணங்கள் வியாசாச்சாரியால் பண்ணார். ஸ்ரீமத் பாகவதம் வியாசர் பண்ணினார். ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி மகரிஷி பண்ணினார். அதுபோல இந்த பக்த விஜயம்ங்கிற கிரந்தத்தை முதல்ல பண்ணினவர் நாபாஜிங்கிற ஒரு மகாத்மா. அவர் தான் பக்தமாலா அப்படின்னு பண்ணி நம்முடைய பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணின அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் ஒரே கிரந்தத்தில் எழுதினார். பிற்காலத்தில் வந்த மகாராஷ்டிர சந்துக்களுடைய சரித்திரங்களில் கூட மகாராஷ்டிர சந்துக்களுடைய சரித்திரங்களை தான் முக்கியமாக சொல்லும். நாபாஜி பண்ணின அந்த பக்தமாலால ஆழ்வார்கள், நாயன்மார்கள் உள்பட வர்ணிக்கிறார். ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அவதாரம் பண்ணின பக்தர்களுடைய சரித்திரம். பொதுவாக நம்முடைய மனசுக்கே புரியும், அப்பேற்பட்ட பக்தர்களுடைய வாழ்க்கையில் வந்த அந்த சிரமங்கள், சோதனைகள் நமக்கு வந்தால் நம்மால் அதை தாங்க முடியாது. அதெல்லாம் என்ன பகவானுடைய லீலை, பாண்டுரங்கனோட லீலை. கோரா கும்பார் அவருடைய குழந்தைய வச்சு மண்ணில் மிதிச்சுட்டார், ஜீவன் போச்சு. ஆனால் பாண்டுரங்கனுடைய பிரேம குறையல. இது என்னன்னா, எந்த நிலையிலையும் என்னுடைய பக்தர்களுக்கு எங்கிட்ட வச்ச பிரேம குறையாதுன்னு பகவான் நிதர்சனமாக காண்பிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு ஹானியும் இல்லை, அந்த குழந்தையை திருப்பி கொடுத்துடுறார். இந்த விளையாட்டு நமக்கெல்லாம் தாங்குமோ? பகவானுடைய ஒரு லீலைக்கு பாத்திரம் அவன் அவதார புருஷா. யார் யார் எப்படி எப்படி யார் யாரெல்லாம் யாராராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நாபாஜி சொல்றார். சாட்சாத் வியாச பகவான், வியாசாய விஷ்ணு ரூபாயான்னு சொல்ற வியாசாச்சாரியால் தான் ஜெயதேவ சுவாமிகளாக அவதாரம். ஜெயதேவர் மனுஷர் இல்லை. கீத கோவிந்த காவியம், அஷ்டபதி காவியம் பண்ணின ஜெயதேவர் பூரி ஜெகநாத்தில் சாட்சாத் வியாசருடைய அம்சம். சுகாச்சாரியால், பிரம்மனிஷ்டரான சுகாச்சாரியாளுடைய ஒரு அம்சம்தான் கபீர்தாசர். வால்மீகியோட அவதாரம் தான் துளசிதாசர். ஹனுமாருடைய ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதாரம் தான் சமர்த்த ராமதாசர். அவதரிக்கும் பொழுதே லாங்கூலம், வாளோட தான் பிறந்தார். சமர்த்தருடைய அவதாரம் வாளோட, சாட்சாத் ஹனுமார்.
சாட்சாத் பிரம்மதேவனுடைய அவதாரம் தான் சோபான தேவர். பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் நிவர்த்தி தேவர். சாட்சாத் பாண்டுரங்கனுடைய அவதாரம் தான் ஞானதேவர். கோபிகைகளில் விரதத்தில் உள்ள கோபிகைகளுடைய அவதாரங்கள் தான் மீராபாய், சக்குபாய், ஜனாபாய் முதலிய பக்த சிரோமணிகள், ஸ்திரீகள். இவர்கள் அதே அந்த கிரமத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுக்கு பரமசகா, பந்து சகா எல்லாம் உத்தவ சுவாமி. அந்த உத்தவர் தான் ஸ்ரீ நாமதேவராக அவதாரம், நாமதேவ மகாராஜாக அவதாரம் பண்ணினவர் உத்தவர். அதே உத்தவர் தான், அதே நாமதேவ மகாராஜ் தான் துகாராம் மகாராஜாக அவதாரம் பண்ணினார். ரெண்டு பேரும் ஒரே பக்தருடைய அவதார், உத்தவ சுவாமிகளுடைய அவதார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.